பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, நாம் சந்தோஷமா இருப்போம். நமக்கு ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன் உண்டே. சங்கீதம் 138 3வது வசனம், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த ஆத்துமா இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பலவீனப்பட்டுரும். கஷ்டங்கள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, நெருக்கங்கள் வந்துருச்சுன்னா ஆத்துமா சோர்ந்து போகும். அது பலப்படுத்த யாராலும் முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று வேதம் முழுவதும் இந்த சத்தியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய வார்த்தையினால்தான் நாம் தேற்றப்படுகிறோம். அப்படின்னா வார்த்தையே வாசிக்க தெரியாதவங்க சிலர் இருக்காங்களே, அவங்க ஆத்மாவில் சோர்வடைஞ்சா என்ன ஆவாங்க? அவங்கள யார் தேற்றுவா? பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே ஒரு அருமையான மகள், கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள், ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம். பிரியமானவர்களே, அந்த பிள்ளை, அவள் வாசிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டுச்சு. அவளுடைய ஆத்துமா கடந்த வாரத்தில் சோர்ந்து போய் அவள் கண்ணீர்னால தன்னுடைய புடவையை நனைத்து விட்டாள். எவ்வளோ அழுதுருப்பான்னு பார்த்துக்கோங்க. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் அழுது கொண்டு இருந்தாளா. தேவன் அவள் ஆத்துமாவை எப்படி தேற்றினாராம் தெரியுமா? பரலோகம் திறந்து இருந்துச்சு அவன் முன்னாடி. பாருங்க, நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அடைய முடியாது. ஆனா அந்த ஏழை மகள் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது பரலோகத்தை திறந்து அந்த இடம் முழுவதும் ஒரே வெளிச்சமா. இந்த கூரையே இல்லை அவ படுத்திருந்த அறையிலே. அப்படியாய் அருள்நாதர் அவளுக்காக இறங்கி வந்து அவளுடைய தலையை கோதி அவளை மார்போடு அணைத்து கொண்டாரா. மிகவும் அழுது கொண்டு அந்த மகளிரிடத்திலே சொன்னாள், அம்மா, நான் இயேசுவை தரிசிச்சேன், ஏசப்பாவை பார்த்தேன். அவர் என்னை அவருடைய மார்பிலே தழுவி கொண்டார். மேல ரூஃபே இல்லை, கூரை இல்லை. நான் எழுந்து கண்களை கசக்கி பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் வெளிச்சம். பரலோகம் திறந்திருந்தது. பரலோகம்னு கூட சொல்ல தெரியல, வானம் திறந்திருந்தது. நான் வெளிச்சத்தை பார்த்தேன், ஏசப்பாவை பார்த்தேன். அதுக்கு பிறகு என் ஆத்துமா சமாதானம் அடைந்தது. பிரியமானவர்களே, அருள்நாதர் எத்துணை நல்லவர். நம்முடைய ஆத்துமாவை தேற்ற உண்மை உள்ளவர். குழந்தை மாதிரி அவரை நம்பி பழகணுங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா கடைசி வர அப்படித்தான் இருப்போம். அவருடைய அன்புல குலோப் ஜாமுன் பார்த்தீங்களா, அது ஜீரால எப்படி முங்கி இருக்கும், அது மாதிரி அருள்நாதர் ஆத்துமநேசருடைய அன்பில நம்ம மூழ்கணும், முங்கி இருக்கணும். அப்பதான் அந்த குலோப் ஜாமுன் மாதிரி நாமளும் எப்படி இருப்போம், மற்றவங்களுக்கு ஒரு இனிமையானவர்களாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, மற்றவங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிற நல்ல பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். ஆதலால் பிரியமானவர்களே, நம்முடைய அப்பாவின் அன்பை நினைச்சு இன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுங்க. ஒரு குழந்தை போல அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். உங்க ஆத்துமாவை தைரியப்படுத்துகிறவர், மறுபடியும் எழும்ப பண்ணுகிறவர், பலனடைய செய்கிறவர் அவர் தாங்க. அவரை நம்புவீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஏதோ ஒரு விதத்துல, ஒரு அற்புதத்தின் மூலம், ஒரு அடையாளத்தின் மூலம், ஒரு சாட்சியான காரியத்தின் மூலம், ஒரு எங்களோடு ஏற்படுகிற சந்திப்பின் மூலம், ஒரு வார்த்தையின் மூலம், ஒரு சொப்பனத்தின் மூலம், ஒரு தரிசனத்தின் மூலம் உங்க பிள்ளைங்களை நீங்க சந்திச்சு அவங்க ஆத்துமாவை திடப்படுத்திடுங்கப்பா. நீங்க உண்மை உள்ளவங்க, அப்படித்தான் எங்களோடு இடைப்படுவீங்க.
அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.